அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே, இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து இறையாட்சி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறார், இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். தமிழில் செயல்படுகிறது என்ற ஒரு பொருண்மையில் எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஆனால் மேலோட்டமாக among you அல்லது within you, the kingdom of God is within you, among you என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் பாருங்கள், உங்கள் நடுவே அது செயல்படுகிறது. உங்கள் என்பது இங்கே ஒரு பன்மை வாக்கியமாக இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை இறையாட்சியை அன்றாடம் எண்பிக்கின்ற, அதை எண்பிக்க விரும்புகிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அயலார் அன்பில் வழியாக மட்டும்தான் அதை மிக எளிதாக இந்த உலகுக்கும் நமக்கும் புலப்படுத்தி காட்ட முடியும். அது ஒரு கண்ணுக்கு புலப்படாத மறைந்த நிகழ்வு என்பது நம் மனத்துக்குள் நிகழ்கிற அயலார் அன்பு. இன்றைய முதல் வாசகம் அயலான் அன்பை பற்றி தான் நமக்கு புலப்படுத்துகிறது. எப்படி ஒரு அயலான் அன்பில் கூட சின்ன சின்ன அன்பு செயல்கள் வழியாக கூட நாம் எப்படி இறையாட்சியை நம்மிடையே செயல்பட வைக்க முடியும் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. பவுலடியார் பிலமனுக்கு எழுதுகிற இந்த கடிதத்தை ஒரு பரிந்துரை கடிதமாக எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட திருமுகங்களிலே ரொம்ப சின்ன கடிதம் தான், ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டர். யாருக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கடிதத்தில் எப்படி அயலான் அன்பு அப்படியே அழகுற ஒளிந்து கிடக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பிலமன் ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தவன் தான் அந்த ஒனேசிம். அடிமை போல் வேலை செய்கிறா. அப்படி திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுறார். இப்படி தலைவனுக்கு தெரியாமல் அந்த வேலையும் விட்டு விட்டு ஓடுபவர்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அவ்வளோ கடுமையான சட்டங்கள் எல்லாம் யூதர்களிடம் இருந்தது. ஆனால் இந்த ஒனேசிம் என்ன பண்ணுகிறார், பின்னாளில் போயிட்டு பவுலடியாரை போய் சந்திக்கிறார். மேபி சிறையில் சந்திச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சிறையில் சந்தித்து அவர் கிறிஸ்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை பவுலடியார் வழியாக தெரிஞ்சுக்கிறார். ஒரு கிறிஸ்தவராக மாறுகிறார். திரும்ப அவருக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டம், ஐயோ தலைவன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டோமே. அதனால் பவுலடியார்கிட்ட கேட்குறார், என்ன நீங்கள் எப்படியாவது திரும்ப அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க. அப்போ பவுலடியார் ஒனேசிமுக்கிட்ட ஒரு பரிந்துரை கடிதம் பிலமனுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கப்பட்ட கடிதம் தான். ஏன்னா பிலமனும் பவுலடியாரும் நண்பர்கள். எனவே நிச்சயம் இவர் ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி பவுலின் உதவியை அந்த ஒனேசிம் நாடுகிறார். ஒனேசிமுக்காக பிலமனுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் இன்றைய முதல் வாசகம். அந்த கடிதத்தில் எப்படி ஒனேசிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிலமன் நிச்சயம் கோபமாக இருப்பார். ஏன்னா இவரால் எவ்வளோ வேலை கெட்டு போயிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார், இப்படி பணியால் பண்ணிட்டாரு, அவர் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கலாம், திரும்ப வேலைக்கு சேர்த்துக்க முடியாது என்ற எண்ணம் இருக்கலாம், ஒரு வெறுப்புணர்வு இருக்கலாம். அந்த வெறுப்புணர்வு, பகைமை, அதையெல்லாமும் தகர்க்கப்பட பவுலடியார் எழுதுகிற அந்த கடிதத்தில் பரிந்துரை சொல்லாடல்களை மட்டும் பாருங்கள். முதல்ல அவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு பிலமன்கிட்ட, பிலமன், முன்பு உமக்கு ஒனேசிம் பயனற்றவனாக இருந்திருக்கலாம், இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன் என எழுதுகிறார். முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, அவனை உன்னிடம் அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போல. அப்போ பவுலடியார் எவ்வளோ ஒரு அயலான் அன்பில் இருப்பார் பாருங்க. என் இதயத்தை அனுப்புவது போல. மூன்றாவது எழுதுகிறார் 16வது வசனத்தில், இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உமது அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். இதுவரைக்கும் அவன் அடிமையா வேலைக்காரனா ஏற்றுக்கிட்டு இருந்தான். தப்பு செஞ்சவனை உன்னுடைய சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள். தாங்க இறையாட்சியை விதைப்பது. அதற்கடுத்து பாருங்க, மனிதன் என்னும் முறையிலேயாவது அவனை ஏற்றுக்கொள்.
ஒரு சாதாரண மனுஷங்கிற முறையிலேயாவது அவனை நம்ம அன்பு செய்வோம், ஏற்றுக்கொள்வோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அடுத்த வரி பாருங்க, மனிதன் என்னும் முறையிலும் சரி, அவன் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையில். இப்போ கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், எனவே அவன் இயேசுவை சார்ந்தவன் என்னும் முறைக்காவது அவனை ஏற்றுக்குப்பா, அவன் மேலே கோவப்படாத. அயலான் அன்பை எப்படி அழகாக குழைத்து பிலமோனுக்கு ஊட்டி விடுறாரு பாருங்க தன்னுடைய இந்த பரிந்துரை கடிதத்தில். அதற்கடுத்து பாருங்க எழுதுகிறார் தொடர்ந்து 17வது வசனத்தில், நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 18வது வசனம், அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என சொல்லுகிறார். பரிந்துரை கடிதத்தினுடைய உச்சம் பாருங்க. பல நேரங்களில் நம்ம கூட இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கேட்குறப்ப ஏதோ கடமைக்கு எழுதுவோம். ஒரு உள்ளார்ந்த ஒரு கடிதம், அந்த கடிதத்தை கொண்டு போகிறவர் நம்மை நம்பி இருக்கிறார் என்னும் நினைப்பில் நிச்சயம் அவருக்கு நடக்க வேண்டும் என்ற அன்பார்வம். இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்பதற்கு சின்ன சின்ன அன்பு செயல்கள் எவ்வளவு பெரிய உதாரணமாக இருக்கின்றன பாருங்கள். அப்புறம் தொடர்ந்து எழுதுகிறார், ஆண்டவரின் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்ப்பா, ஆண்டவரின் பொருட்டாவது எனக்கு இந்த உதவியை செய், அவனை ஏற்றுக்கொள் என சொல்லுகிறார். இறுதியாய் கடிதத்தினுடைய வரிகள் எப்படி முடிக்கப்படுகின்றன பாருங்கள், கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். 2 பேர் சேர்ந்து இருப்பது, மன்னித்து ஏற்றுக்கொள்வது, தீமைகளை பொறுத்து கொள்வதால் உள்ளங்கள் புத்துயிர் பெறுகின்றன. இது கிறிஸ்துவின் பெயரால் நடக்கிறது. இதுதான் இறையாட்சி அனுபவங்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவோ உறவுகளை நாம் சுமந்து நிற்கிறோம். நம் குடும்பத்தில் சரி, அல்லது அன்பியங்களில் சரி, பங்கு அளவில், பணியாற்றும் இடங்களில் கண்டிப்பாக சிறு சிறு மோதல்கள், சிறு சிறு பிரச்சனைகள், சின்ன சின்னதாக புரிதல் இல்லாத நிலைகள் எல்லாம் நிச்சயம் இருக்கும். ஆனால் மன்னித்து மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அந்த தீமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு பவுலின் மனநிலையைப் போல அல்லது பிலமோன் போல எண்ணற்றோர் பிறரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கூட நமது வார்த்தைகள் பரிந்துரை கடிதமாக, ஒரு சமாதானத்தின் தூதுவனாக நமது சொல்லும் செயலும் அமைகின்ற போதெல்லாம் நாமும் பவுலடியாரை போல, பிலமனை போல, ஒனேசிமை போல, இவர்கள் மூவரும் இணைந்து இன்று நமக்கு கற்றுத்தருகிற கூட்டொருங்கி இயக்க வாழ்வியலை போல இறை ஆட்சியை நாம் வாழும் இடத்திலே நிகழ்த்தி காட்ட முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இதயங்களை இன்று பெரிதாக்கும். ஆண்டவரே, இன்று எங்கள் இதயங்களை நீர் சுகமாக்கும். பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளை சுமந்து இருக்கிறோம். சின்ன சின்ன பகை உணர்வுகளை சுமந்து போகிறோம். வெறுப்புணர்வுகளை சுமந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் நான் மன்னிக்கிற போது இறை ஆட்சியை நான் வாழும் இடத்தில் நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். ஆண்டவரே, பிறருடைய துன்பங்கள், பிறர் நமக்கு தருகிற ஏளனங்கள் எல்லாவற்றையும் ஏற்று வாழ்ந்து அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் பொறுத்து மீண்டும் நட்புறவோடு அவர்களிடம் பழக நான் முயற்சிகளை எடுக்கிற போதெல்லாம் இறை ஆட்சியை இங்கே என் வாழ்வில் நிகழ்த்தி காட்டுகிறேன் என்னும் ஒரு பெரும் உண்மையை இன்று நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எனக்கு உதவி செய்தருளும். ஆமென்.